வேணும். எவ்வளோ ஒரு கூறு? அப்படியே ஒரு கட்டு 200 ரூபாய். சூப்பர். ஆத்து நண்டா? ஆமாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கெல்லாம் உயிரோட இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரி, செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு வாங்குவீங்க. நான் அப்புறம் டெய்லி வந்துடும். நண்டுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கூடக்குள்ளேயே ஓடிட்டு. சூப்பராக இருக்கு. 2 எடுத்துக்கோ. 2. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்திருக்கோம். ஆற்று நண்டு வாங்கலான்னு வந்திருக்கேன். இங்கே உயிரோடு கிடைக்கும் ஆற்று நண்டு. வாங்க, வாங்கிட்டு போயிட்டு சூப்பராக குழம்பு வைக்கலாம். வேணும். எவ்வளோ ஒரு கூறு? அப்படியே ஒரு கட்டு 200 ரூபாய். சூப்பர். ஆற்று நண்டா? ஆமாம். நல்லா இருக்குமா? சரி, செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு வாங்குவீங்க. நான் அப்புறம் டெய்லி வந்துடும். நண்டுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கூடக்குள்ளேயே ஓடிட்டு. சூப்பராக இருக்கு. 2 எடுத்துக்கோ. 2. எவ்வளோ? எது 50 ரூபா? காமிங்க. 50 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கும்? இப்போலாம் ரேட் அதிகம். மீன் இல்லை, கடை போட்டுக்கிறேன். 4 கிலோ இருக்குமா? போடாதீங்க, இருங்க. கேட்டுக்கிறேன் எது வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். யாரா? அப்படியே 300 ரூபாயா? ஃபுல்லாவா? வலை பேரை தானே இது? சூப்பராக இருக்கும். என்ன யாரா? ஆத்துல யாரா இருக்குமா? வளர்க்குறாங்கல்ல. இது எவ்வளோ சொன்னீங்க? இது அப்படி 400 ரூபா சொன்னேன். 3 கிலோ. அது எவ்வளோ? இது 600 ரூபாய் தான். இது இந்த யாரா? புரியல. 100 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் அப்படியே ஃபுல்லா. 2 இதான். இது ஏரிக்கண்டை தானே? ஏரிக்கண்டை எவ்வளோ கிலோ? இல்லை போடாதீங்க, இருங்க. நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கிறேன். ஏரிக்கண்டை எவ்வளோ? 350. பெருசுது இது? பெருசு 400 ரூபாய், இது 500 ரூபாய். 1. ஆமாம், இதான். இது 250. எவ்வளோ? ரோகு எவ்வளோ கிலோ? பீஸ் எவ்வளோ? இது என்ன மீன்? நெய்வாலை மீன். அது எவ்வளோ? நெய்வாலை எவ்வளோ? 300 ரூபாய், இது 400 ரூபாய். ஒரே முள்ளுதான், முள்ளு இருக்காது. போட்டா இது எவ்வளோ சொன்னீங்க? கெண்டை அது ஏரிக்கண்டை 400 ரூபாய். 2 மீன் 500 ரூபாய். 2 வச்சுருக்கீங்க. தரோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆற்று நண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். உயிரோடு இருந்துச்சு. க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஆற்று நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ தான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, காமிச்சேன் பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக ஆற்று நண்டு. ஆற்று நண்டுன்னா கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல அதை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நண்டு வாங்கி ஆஞ்சி கொண்டு வந்தாச்சு. கழுவுன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ குழம்பு வச்சிடலாம். நான் வந்து இப்போ மண் பாத்திரத்தில் தான் குழம்பு வைக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன். ஏன்னா எண்ணெய்க்கெலாம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன். கட் பண்ணல. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு, நல்லா ஒரு பல்பு, 2 பல்பு ஃபுல்லாகவே உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி வெங்காயம் வந்து முழுசாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெந்தயமும் சோம்பு பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம்.
நான் பொரியலன்னா கசப்பாயிடும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு ஊற்றி வச்சுருந்தா பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்து இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் அதில் சேர்த்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. சமைச்சு நம்ம நண்டை போடுவோம். எல்லா நண்டையுமே இதில் போடுவோம். புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை அப்படியே இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கவுச்சி இல்லாமல் இருக்கும், அதனால 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நண்டெல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். சீக்கிரமா வெந்துடும் நண்டு. ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். லைட்டாக திறந்தாப்புல வைங்கன்னா பொங்கிடும். அதில் கொஞ்சம் திறந்தாப்புல வச்சுட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. சக்கரை உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம். தேங்காய் ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைக்கணும். அந்த சோம்பு போட்டு அரைக்கும் போது தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே போட்டுருவோம். கொஞ்சமாக போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப தெரியும். அளவாக போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்ல கொத்தமல்லி தழை மட்டும் தூவிடுறேன். செம்மையான ஆத்து நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்கும். இது இப்படி சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், ஆப்பத்துக்குலாம் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும். இது சூப்பரா இருக்கா, செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க. இது அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாதம், நண்டு குழம்பு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்குது. செம்ம அட்டகாசமா இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே தெரியுற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.